வங்கதேசத்தில் மாணவர்களின் போராட்டத்தின் போது நடந்த படுகொலை தொடர்பாக முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா உள்ளிட்ட 10 பேர் மீதான விசாரணை அந்நாட்டு நீதிமன்றத்தில் நேற்று தொடங்கியது. வங்கதேசத்தில் சுதந்திர போராட்டத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்ப வாரிசுகளுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் 560 பேர் உயிரிழந்தனர். இதன் எதிரொலியாக பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறியதை அடுத்து நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு அங்கு அமைக்கப்பட்டிருந்தது. மேற்படி இடைக்கால அரசு ஜூலை 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரையிலான காலத்தில் நடத்தப்பட்ட கொலைகள் குறித்து சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தால் விசாரிக்கப்படும் என அறிவித்ததன் தொடர்ச்சியாக இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தின் போது பொதுமக்கள், மளிகை கடை உரிமையாளர்கள், கட்சிகள் என பலர் கொல்லப்பட்டிருந்தனர். இது மனித உரிமை மீறல்கள் என குற்றம் சாட்டப்பட்டு ஷேக் ஹசீனா, முன்னாள் அமைச்சர்கள் என 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணை டாக்காவில் உள்ள சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தில் நேற்று துவங்கியது.